அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்பு என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இவர் பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா 1888ஆம் ஆண்டு நவம்பர் 11 பிறந்திருப்பார். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் பிறந்திருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இவர் வந்து புலமை பெற்ற மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி, ஆங்கிலம், வங்கம், ஹிந்தி, ஆங்கிலம், உருது, வங்கம் இந்த மொழிகளெல்லாம் புலமை பெற்றிருந்திருப்பார். இவருடைய இதழ்கள் ரொம்ப முக்கியம். நிறைய முறை கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. அல் ஹிலால் அப்படிங்கிறது 1915 இந்த பத்திரிகை வந்து அவர் இந்த இதழை வெளியிட்டிருப்பார். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து அல் பலாக் அப்படிங்கிற பத்திரிகை அப்படிங்கிறதும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடையது தான். விடுதலை போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிலாபத் இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்திருப்பார். காந்தி அவர்கள் மீதும் காந்தியோட கொள்கை மீதும் பற்றோடு இருந்திருப்பார். காங்கிரஸில் இணைந்து தான் பணியாற்றியிருப்பார். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸில் தலைவராக ஐஎன்சியில் தலைவராக இருந்திருப்பார். எப்போ அப்படி எந்த மீட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. அதுக்கப்புறம் வந்து ஐஎன்சி தலைமை தாங்கிய தலைவர்களில் மிகவும் இளமையான தலைவர், யங்கஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35 வயதில் தலைமை ஏற்றிருப்பார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கல்வி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து இவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு நம்ம நாட்டில் முழுவதும் பயணம் செஞ்சு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மக்களுடைய பிறப்புரிமை அப்படிங்கிறது தான் அடிப்படை கல்வி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மக்களுக்கும் அது வந்து அடிப்படையான ஒரு பிறக்கும் போதே இருக்கக்கூடிய உரிமை தான் நமக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். 1951 ஃபஸ்ட் ஐஐடி உருவாக்குனதில் முக்கிய பங்கு வந்து இவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1953 யூஜிசி குழு அமைச்சிருப்பாங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க கூட வந்து காந்தி அவர்கள் இவரை ஒப்பிட்டிருப்பார். 1958 இவர் வந்து மறைந்திருப்பார். ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஸோ இவர் பிறந்த நவம்பர் 11 தான் நம்ம வந்து நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அடுத்த கேள்வி, 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. 1923 தான் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இளம் வயது தலைவர் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆசாத் தான், அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் அப்படிங்கிற விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டியது அபுல் கலாம் ஆசாத் ஐயா அவர்கள் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி, தர்ஜுமன் குரான், அதாவது குரானின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்கிறார். பாகிஸ்தான் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. அபுல் கலாம் ஆசாத் ஐயா தான் சொல்லியிருப்பாங்க. இதில் டிக் பண்ணல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றினை கூறியவர் யார்? முக்கியமான நமக்கு ஐஎன்எம் அதில் கொடுத்துருக்க தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் பற்றி படிக்கும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் படிக்கும்போது அவங்க என்னென்ன சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு என்ன, அவங்க ஏதேனும் பத்திரிகை நடத்தியிருந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் எந்தெந்த மீட்டிங்கில் ஐஎன்சியில் இருந்தாங்கன்னா கலந்து கொண்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஎன்சியில் நம்ம சில தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை படிக்கும்போது கண்டிப்பாக தெளிவாக படித்து வச்சுக்கணும். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என்று சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்க்குறீங்க, நிறைய புக்ஸ் வந்து கேட்குறாங்க. நமக்கு ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கக்கூடிய புக்ஸ், அதாவது நமக்கு பள்ளி புத்தகங்களை தாண்டி சில புத்தகங்களை, ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த காந்தியடிகளுடைய உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க, அதனால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட
கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது, லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகளை தான் இப்போது வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணி அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம படிக்கிறத தெளிவாக நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா. ஒரு தலைவரை படிக்கிறோன்னா A to Z நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிகேவாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் ஜிகே, இப்போ நமக்கு புத்தகமாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. அடுத்த கேள்வி, இந்த கேள்வி பார்த்துட்டோமா. இந்தியாவின் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பின் வருபவர்களில் யார் அல் ஹிலால் எனும் வார பத்திரிகையை வெளியிட்டதுன்னு கேட்குறாங்க. அபுல் கலாம் ஆசாத் அல் ஹிலால் மற்றும் அல் பலாக் அப்படிங்கிற இதழ்களை வெளியிட்டிருப்பார். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் டேஷ் அப்படின்னு சொல்லி டேஷ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா. அல் ஹிலால் அப்படிங்கிறது. அடுத்தது, பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர். இதற்கு முன்பு 2 கேள்விகள். அல் ஹிலால் அப்படிங்கிற பத்திரிகையை யார் நடத்துனாங்கன்னு கேட்டாங்க. அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறது நமக்கு இந்த கேள்வியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ 1912. ஓகேவா. இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 கேள்வி இருக்குது. அது 1992 இவருக்கு இந்திய அரசு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கொஸ்டினாகவே பார்த்தோம். சுதந்திர இந்தியாவோட ஃபஸ்ட்டு கல்வி அமைச்சராக, எஜுகேஷ்னல் மினிஸ்டராக அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இருந்திருப்பாங்க. இவர் பெயரில் வந்து தபால் தலை அப்படிங்கிறதும் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார். இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார். ஓகேவா. எடிட்டராக இருந்திருக்கிறாரு. இவர் அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 1923 மற்றும் 1940ஆம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்ம பார்த்தோம் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் தான் பிறந்திருப்பார். ஸோ கல்கத்தா அப்படிங்கிறது தவறு. ஓகேவா. ஸோ முதல் கூற்று தவறு. 2, 3, 4 வந்து சரியாக இருக்குது. ஓகேவா. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றின கேள்விகள் வந்து இவ்வளோ தான் கேட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நம்ம கேள்வியை மட்டுமே பார்க்காம ஒரு லீடரை பற்றி, இப்போ நம்ம இதற்கு முன்பு சில தலைவர்கள் பகத்சிங் அவர்களை பற்றியாக இருக்கட்டும், பெரியார் அவர்கள் பற்றியாக இருக்கட்டும், ராஜாஜி அவர்கள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தலைவரை பற்றி அவரை சுற்றி என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க, எந்த பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பத்திரிகைகள் நிச்சயமாக ஒரு தலைவரை பற்றி கேட்குறாங்களா, அப்போ நம்ம ஐஎன்எம்ஸில் இருக்கக்கூடிய லீடர்ஸில் எல்லாரோடைய பத்திரிகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிறந்த ஊர் கேட்குறாங்களா, நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோன்னா அப்படியே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படிங்கிறது தான். மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷன் எது ரிலேட்டடான எந்த டாப்பிக்கில் வருவாங்க, நமக்கு அது எங்கே கவர் ஆகும், ஸோ அவங்கள பற்றி நம்ம எதாவது தெரிஞ்சுக்கணுமா, ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த தலைவரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.